உங்களோடு உட்கார்ந்திருந்து உம்முடைய திருமுக தரிசனத்தை பார்க்கிறோம். எங்கள் துதியும் கனமும் ஆராதனையும் உமக்கு மாத்திரமே சொந்தம் என்கிற உணர்வோடு சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆராதிக்கிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. மாலையாகிறது ஆண்டவரே, எங்களோடு தங்குங்க ஆண்டவரே, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, உங்களோட திருமுக தரிசனத்தை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே என்று எம்மாவு சுடர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. என்ற ஆண்டவரே, என்ற தேவனே, என்ற ஆண்டவரே, என்ற தேவனே என்று புனித தோமா உம்மை கண்டு தொட்டு விசுவாசித்து ஆராதித்தது போல நாங்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து என் ஆண்டவரே, என்ற தேவனே என்று கூப்பிட்டு உம்மை ஆராதிக்கிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதியும் கனத்துக்கும் பாத்திரமானவரே, அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறவராய் எங்கள் நடுவிலே இருக்கிறவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, அப்படியே காலையில கண் விழிச்சு உங்களை நினைச்ச எங்களோட ஆத்துமா இப்போது மாலை வேளையிலும் தூங்க போறதுக்கு முன்னாலேயும் உங்களோட கதைக்க, உங்களோட பேரை சொல்லி கதைக்க, பேரை சொல்லி விண்ணப்பம் செய்ய ஆசைப்படுகிறது ஆண்டவரே. உங்களுடைய திருமுக தரிசனத்தை எங்களுக்கு காட்டுங்க. அப்படியே உட்கார்ந்திருந்து ஒரு சிறு பிள்ளையை போல, இயேசுவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
என்று சொல்வோமா? மாலையிலே உம் சரீரம் பார்க்கும் போது இயேசுவே உங்களை நினைப்பேன். இரவிலே உறங்கிட போகும் முன்னே இயேசுவே உங்களை நினைப்பேன். கை கூப்பி நான் கண் மூடி கவலை இல்லாம ஜெபம் செய்வேன். நான் ஆசையோட கேட்கிறத எப்போதுமே தாழ்ந்திடுங்க. காலையில கண் விழிச்சி எழுந்ததுமே இயேசுவே உங்களை நினைப்பேன். இரவிலே உறங்கிட போகும் முன்னே இயேசுவே உங்களை நினைப்பேன். இயேசுவே உங்களை ரொம்ப பிடிக்கும். பேசிட ஆசை துடிக்கும். அழகான உங்களோட பேரு பிடிக்கும். சொல்லி சொல்லி பார்க்க நினைக்கும். கொஞ்ச நேரம் இப்போ பேசட்டுமா? கொஞ்சம் கிளி போல பாடட்டுமா? என் மேலதான் நீங்க வச்ச பாசம் என்னாலும் மாறாதப்பா. காலையில கண் விழிச்சு எழுந்ததுமே இயேசுவே உங்களை நினைப்பேன். இரவிலே உறங்கிட போகும் முன்னே இயேசுவே நினைப்பேன். அப்பா, கடந்த மாதம் முழுவதும், ஏப்ரல் மாதம் முழுவதும் நீங்கள் எங்களுக்கு தந்த சுகம், பாதுகாப்பு, உணவு ஒவ்வொன்றிற்காகவும் கோடி சோஸ்திரம். அப்பா, நாங்க உங்களுக்கு முன்னால குந்திட்டு இருக்கிறோம் ஐயா. இந்த மாசத்தை உங்களுடைய பாதத்திலே கொடுத்து ஜெபிக்க உம் திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்களோடு நீங்க பேசணும். நீங்க எங்களை குறித்து மனசுல வச்சிருக்கிற விடயத்தை நீங்க எங்களோட கதைக்கோணும் இயேசுவே. நான் உங்களை தேடி வந்திருக்கிற செய்திய உங்களோட வார்த்தைகளால நீங்க எனக்கு சொல்லணும் ஆண்டவரே. புனித பாதிரி பியோ வழியாக நற்கருணையில் நீர் இருந்து பேசிய வார்த்தைகளை நான் கேட்டு என்னோடு நீர் எவ்வளவு பாசமாயிருக்கிறீர் என்று உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை நான் கேட்க விரும்புகிறேன் இயேசுவே. என்னோட நீங்க இப்ப பேசுங்க. என்னிடம் வா. உன்னுடைய பேர் எனக்கு தெரியும். உனது தாயின் கருவறையில் நீ உருவாகின பொழுது நான் அங்கிருந்தேன். நீ பிறப்பதற்கு முன்பே நான் உன்னை கண்டேன். நான் என்றும் உன்னை நேசிக்கின்றேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள். நான் உங்களை இளைப்பாற்றுவேன். உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். என்னிடமிருந்து எனக்கு செவி கொடு. இது எனது இல்லம். இங்கு நீ தாராளமாக வரலாம். உன்னை நான் மிகவும் விரும்புகிறேன். எனது அன்பை நீ உய்த்துணர வேண்டும் என ஆசைப்படுகிறேன். பகை, வெறுப்பு, தற்பெருமை முதலான பாவங்களை சுட்டரிக்கும் அக்கினியை போன்றது எனது அன்பு.
எனது சமாதானத்தாலும் மகிழ்ச்சியினாலும் உனது வாழ்க்கையை நான் நிரப்ப நான் ஆவல் கொள்கிறேன். இதோ எனது இல்லத்திலேயே சிறை வைக்கப்பட்டவனாய் உனது முன்னிலையில் இருக்கின்றேன். உனது இதயத்தில் என்னை ஏற்றுக்கொள். உனது இல்லத்திற்கும் உனது பாடசாலைக்கும் உனது வேலை தளத்திற்கும் நீ செல்லும் வீதிகளுக்கும் களியாட்ட மண்டபங்களுக்கும் என்னை கொண்டு செல். புண்பட்ட இவ்வுலகிற்கு எனது அன்பை நீ எடுத்துச் செல்வதற்கு உனது பாதங்களும் உனது கரங்களும் உனது குரலும் உனது இதயமும் எனக்கு தேவை. தயவு செய்து உனது இதயத்தில் என்னை எடுத்துச் செல். இயேசுவே, ஆண்டவரே, நீரேன் இங்கு வந்தீர்? நீர் எப்போது பேசியது எனக்கு கேட்டது. உமது வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது நீர் மக்களை தொட்டு அவர்களை எவ்வாறு குணப்படுத்தினீர் என்பதை காண முடிகிறது. பெருந்திரளான மக்களுக்கு உணவளித்தீர், சிறைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தீர், ஆன்மாக்களை புதுப்பித்தீர். உமது ஒரு வார்த்தை, உமது ஒரு பார்வை, உமது ஸ்பரிசம் மனிதனை முழுமையாக்க போதுமானது. இப்பொழுது நீர் எங்கிருக்கின்றீர்? பலவீனர்களை திடப்படுத்தி உடைந்த உறவுகளை நலமாக்கி நொறுங்கிய உடல்களை புதுப்பித்த உமது பார்வை, உமது ஸ்பரிசம் எங்கே? நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, உம்மை எனக்கு காண்பித்தருளும். என்னோடு பேசும் இயேசுவே. குழந்தாய், இதோ எனது பதில். ஒப்பற்றதும் தனித்துவமான முறையிலும் நற்கருணையில் மறைந்திருக்கிறேன். மருத்துவரை தொட்டு உயிரளித்த அதே கரங்கள், தண்ணீரை ஆசீர்வதித்து மதுரை ரசமாக்கிய அதே கரங்கள், குருடரை தொட்டு பார்வையளித்த அதே கரங்கள், இதோ பலவிதமான நோய்களை குணப்படுத்தவும் உனது வாழ்வின் புயல்களை அடக்கி அமைதி அளிக்கவும் வல்லமை உடையனவாக இதோ உன்னோடு இருக்கிறேன். என்னை உனது இல்ல ஜெபம் செய்வோமா? இயேசுவே, வாரும் ஐயா, என்னோடு நடந்து வாரும் ஐயா. எனது இதய பீடத்தை உமக்கு காணிக்கையாக்குகின்றேன். ஆண்டவரே, உம்மை நான் வரவேற்கிறேன் அப்பா. என்னுள் பிறருடைய வாழ்க்கையை நீ தொடுவதற்கு என்னை உமது கருவியாக்கிறலும் அப்பா. ஆமென்.
இயேசுவே உங்களை ரொம்ப பிடிக்கும், பேசிட ஆசை துடிக்கும், அழகான உங்களோட பேரு பிடிக்கும், சொல்லி சொல்லி பார்க்க நினைக்கும், கொஞ்ச நேரம் இப்போ பேசட்டுமா, கொஞ்சம் கிளி போல பாடட்டுமா, என் மேலதான் நீங்க வச்ச பாசம் எல்நாளும் மாறாதப்பா. இயேசுவே, நீங்க என்னில வச்ச நேசம் குறையே இல்லை. இந்த நாள்லையும் நீங்க இந்த மாசத்தின் தொடக்க நாள்ல உங்களுடைய நேசத்தை நான் உறுதி செய்து கொண்டுதான் இந்த மே மாசத்தை கடந்து போக இருக்கிறேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று உங்களோட அம்மா சொன்னதால விண்ணக மண்ணக அரசியாக நீங்க அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தீங்க. உங்களோட அம்மாட்ட இருந்து நாங்க இந்த மாசம் முழுவதும் கீழ்ப்படிதலையும் இறை சித்தத்துக்கு விட்டு கொடுப்பதையும், துன்பங்கள் துயரங்கள் வியாகுலங்கள் வேளையிலும் உம்மை அண்டி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள எனக்கு இந்த மாசத்துல நிறையவே வரணும் ஆண்டவரே. பிரியமான பிள்ளைகளே, சகோதரங்களே, நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிற இயேசு சுவாமி இன்னைக்கு பேசிய வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டோம். பாதிரி பியோ நற்கருணை சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்பார். நமக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதா? இப்ப எல்லாம் பலரும் சொல்றாங்க, கொழும்புல நின்று பார்த்தா அந்த மலை தெரியுது, இந்த மலை தெரியுது, புது புது பறவைகள் பூச்சிகள், கலர் கலரா பூச்சிகள் ரசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். வெளியில சத்தம் குறைஞ்சி உள்ளார்ந்த அமைதி கிடைச்ச உடனே யார் கதைச்சாலும் கேக்குது, எதை பார்த்தாலும் ரசிக்கணும் போல இருக்கு. நீங்க கதைக்கிறதையும் கேட்கிற நல்ல மனசை, உங்களை ரசிக்கிற அந்த ஆசையை, உங்களோட வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கிற பழக்கத்தை இந்த மாசத்துல உங்களோட அம்மாவை வச்சு எங்களுக்கு படிப்பிக்கிறதற்காக நன்றி சுவாமி. எனக்கு உங்கள்கிட்ட இருந்துதான் எல்லாம் வரும் என்று சொல்ல போகிறேன் ஆண்டவரே. கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க. இந்த மாசத்துல நாங்க நிறைய நல்ல செய்தி கேட்கணும் ஆண்டவரே. அதற்கு நீங்க தான் வழி திறந்து விடுவீங்க என்று விசுவாசிக்கிறேன். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும்
மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் என் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். என்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்ற ஆண்டவர் என்னையும் காக்கிறார். என்னை காக்கிற அவர் கண் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே என்னை காக்கிறார். அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு நிழலாவார். பகலில் கதிரவனும் என்னை தாக்காது, இரவில் நிலாவும் என்னை தீண்டாது. ஆண்டவர் என்னை எல்லா தீமைகளிலும் இருந்து பாதுகாப்பார். அவர் என் உயிரை காத்திடுவார். நான் வெளியே போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் என்னை காக்கிறார். திருப்பாடல் 121 இந்த மாசம் முழுவதும் அவர் எனக்காய் இருக்க போகிறார் என்று என் ஜெபமாய் நான் ஒப்புக் கொடுத்தேன். நீங்களும் ஒப்புக் கொடுத்தீர்களா? வெளியில போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் அவர் என்னை காக்கிறார். இந்த ஆண்டவருக்கு எல்லாம் லேசா இருக்கும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். நான் கேட்பதற்கு முன்பே எனக்கு எது தேவை என்று, எது எனக்கு நல்லது என்று உணர்ந்து இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்படியே நற்கருணை ஆண்டவரை பார்த்த வண்ணம் இந்த மாதத்திலே நாம் போக இருக்கிற பயணங்கள், செய்ய இருக்கிற வேலைகள், இந்த வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி எங்கள் சரீரத்தில் எதிர்ப்பு சக்திகளை வளர்க்கக்கூடிய விடயங்கள் ஆர்வமாயிருக்க, விசேஷமாய் என்னால் இன்னொருவருக்கு வருத்தம், வாதை, தனிமை உண்டாகாமல் இருக்க என்ன செய்ய போகிறேன் என்று இயேசுவிடம் வரம் கேட்போம். எவ்வளவு ஜெபம் செய்து பக்குவமாக வாழ நினைத்தாலும் பொறுமை இழக்கிறோம். மனதை நோக பண்ணும் வார்த்தைகள் பேசுகிறோம். மற்றவர்கள் சஞ்சலப்படும்படி, கவலைப்படும்படி எங்களை அறியாமல் வேலைகளை செய்து விடுகிறோம். இன்னும் நாம் பக்குவப்பட இந்த மாதத்திலும் ஆண்டவர் வரம் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம்.
இறந்த லாசரை உயிர்த்தெழச் செய்வது லேசான காரியம். உடைந்த மனதையும் உருப்பெறச் செய்வதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மனித பலவீனத்தினால் எனக்கு கஷ்டமாயிருக்கிறது. என்னை நான் மீட்டு சுய ஆய்வு செய்து பார்க்கிற நேரத்தில் திரும்பவும் நான் விடுகிற பிள்ளைகள் என் இலட்சியங்களுக்கும் என் உறவுக்கும் என் கணவன் மனைவி சகோதரங்கள் உறவுக்கும் நண்பர்களின் உறவுக்கும் உற்றார் உறவினரின் அரவணைப்புக்கும் தகுதி இல்லாமல் போகச் செய்கிற செயல்கள் இன்னும் என் ஆளுமையில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் தேவதாயை போல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும். என்னாலே அல்ல உம்மாலேயாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. என்று சொல்லுகிற பக்குவத்தை எங்களுக்கு இந்த மாசத்துல நீங்க நிறையவே தரணும் ஆண்டவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திட்டமிட்டு அடாப்ட் பண்ணி பக்குவப்பட்டு வாழ தேவையான வரத்தை தாங்க. வேலைக்கு போனால் வெளியே போய் வந்தால் நான் எப்படி வாழப் போகிறேன்? வீட்டிலேயே இருந்து கொண்டு என் கல்வி பயணம் இந்த மாசத்துல எப்படி இருக்க போகிறது? வீட்டில் இருந்து கொண்டு என் ஜெப வாழ்வு எப்படி இருக்க போகிறது? எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் எப்படி அமைய போகிறது என்று இயேசுவோடு பேசுங்க.
என்னை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தெய்வம் நீங்கள் ஒருவர் தான். மறைவா இருக்கிறதை காண்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. விரும்பினால் நற்கருணைக்கு முன்பாக கைகளை நீட்டி சொல்லுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. இம்மாதத்தில் நான் வாழ நீர் போதும் என் ஏசையா. போஷிப்பீர், வழி நடத்துவீர், மன்னிப்பீர், இரக்கம் காட்டுவீர், திருத்துவீர், வழி நடத்துவீர். அப்படிப்பட்ட உங்களுக்கு முன்பாக நாங்கள் எழுந்து நின்று இந்த மாசத்தின் ஒவ்வொரு விடயங்களையும் ஜெபமாய் ஒப்பு கொடுத்து மன்றாட போகிறோம். ஐயா, எனக்கு யாருண்டு? எனக்கு யாருண்டு என்று கலங்கின நேரத்துல நீங்க தானே அப்பா இருக்கிறீங்க, நீங்க தானே இருக்கிறீங்க. ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யாருண்டு என்று நான் கலங்கின நேரத்தில் நீங்க தான் என்னோட இருந்தீங்க ஆண்டவரே. இந்த மாசத்துல இருக்க போறீங்க.
உருமாற்றினீர், வழி நடத்தினீர், பாதுகாப்பீர், ஏற்றுக்கொள்ளீர், வழி நடத்தினீர், பாதுகாப்பீர், கூடவே இருப்பீர், எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. கைகளை கும்பிட்டு இந்த நாளுக்குரிய ஜெபங்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர் பாதுகாக்கிறவராயிருந்து நம்மை வழி நடத்தட்டும். நம்மிடம் ஜெபம் கேட்டு ஒவ்வொருவரையும் நேசம் உள்ளவர்களாய் ஒப்புக் கொடுப்போம். தனித்து விடப்பட்டவர்கள், வருத்தமாய் இருக்கிறவர்கள், நான் விசேஷமாக வயோதிபர் இடங்களிலே கேர் ஹோம்ல தனித்து விடப்பட்டு பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், நேசிக்கிறவர்களுடைய ஒரு தொடுகை இல்லாமல், ஒரு அரவணைப்பு இல்லாமல், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைச்சு வாழ்ந்து வயோதிபத்தை அடைந்து தனிமையாக்கப்பட்ட இடங்களிலே வாழ்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாக்களுக்காக நான் விசேஷமாய் இந்த ராத்திரியிலே ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு சுவாமி அவர்களுக்கு அருகாமையில் இருப்பீராக, கூடவே இருந்து வழி நடத்துவீராக. அவர்கள் செய்த நன்மைத்தனங்கள் ஒவ்வொன்று நிமித்தமும் நீர் அவர்களை தேற்றுகிறவராய் இருப்பீராக. இயேசுவே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை விசுவாசமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் இருக்கிறவர்கள், வெளிநாடுகளிலே போய் கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரங்கள் எல்லாரையும் இழந்து தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே அப்படியே விழுந்தால் படியிட்டு உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இந்த ராத்திரியிலே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கைகளை கும்பிட்டு உங்கள் ஜெபங்களோடு இணைந்து கொள்கிறேன். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, உம் சொல்லால் நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, உம் சொல்லால் நலமாகுமே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். தாவீதின் திருமகனே, எங்கள் முழு சரீரத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியம் ஓடுகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் வைத்தேனையா. பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம்
வைத்தேனையா. ரெண்டு கைகளை உங்கள் தலை மீது தூக்கி வைங்க. ஆசீர்வதியும் இயேசுவே என்று சொல்லுங்க. என்னை ஆசீர்வதியும் இயேசுவே என்று வெட்கப்படாம சொல்லுங்க. என் நாடி நரம்புகள், எலும்புகள், மச்சைகள், வெளியுறுப்புகள், உள்ளுறுப்புகள், என் சரீரத்தை, என் மனதை நோகம் பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ற இயேசு நசரேனுடைய திவ்ய கரத்தினால் தொட்டு தீமைகள் அப்புறப்பட, நன்மை தினங்கள் பலப்பட, வருத்தங்கள் சுகப்பட இயேசுவே என்று வெட்கப்படாம கூப்பிடுங்க. மகனே, மகளே, நீ வந்திருப்பது எனக்கு தெரியும். உன் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே உன்னை எனக்கு தெரியும் என்று இன்னைக்கு இயேசப்பா சொன்னது கேட்டீர்கள் அல்லவா? தலையில கையை வச்சு உங்களை முற்று முழுவதுமாய் ஒப்புக் கொடுங்க. முற்று முழுவதுமாய் ஒப்புக் கொடுங்க. சர்வ வல்லவராய் இருக்கிறவர், கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு எதையும் செய்யக்கூடியவர், தேசங்கள் கண்டங்கள் கடந்து நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவர். ஒப்புக் கொடுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், சகோதரர்கள், வருத்த படுக்கையில இருக்கிறவர்கள், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க கேட்டவர்கள், பொருளாதார கஷ்டம், கடன் தொல்லை, பிள்ளைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தவறான தீர்ப்புகள் எதுவும் என் பிள்ளை மட்டிலே வந்துடக்கூடாது, தகப்பனை இழந்தான், தாயின் அரவணைப்பு என்ற மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்ட பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. தேவ சரீர பலம் உங்களிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். பிள்ளைகளுக்காக நான் விசுவாசமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். யார் பிள்ளைகளாய் இருந்தாலும் உங்கள் கைகளை தலை மீது வைத்துக் கொண்டு, எனக்கு ஞானம், அறிவு, ஞாபக சக்தி, வாசிக்கிறது, பார்க்கிறது, கேட்கிறது, எழுதி பார்க்கிறது எல்லாமே இயேசப்பா எங்கள் உள்ளத்திலும் அறிவிலும் தங்கச் செய்யுங்க. ஸ்காலர்ஷிப், ஏஎல், ஓஎல் எடுக்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளோடு பயணம் செய்கிற பெற்றோர் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி இயேசுவே. கைகளை கும்பிட்டு உங்களுடைய ஜெபம் கேட்டவர்களுக்காக மன்றாடுங்க. உங்களுடைய ஜெபம் கேட்டவர்களை நினைச்சு கொள்ளுங்க. நேரம் எடுத்து ஜெபிங்க. நேரம் எடுத்து ஜெபிங்க. நேரம் எடுத்து ஜெபிங்க. நேரம் எடுத்து ஜெபிங்க. சகோதரங்கள் எல்லாரும் பேரையும் சொல்லி ஜெபிங்க. பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபிங்க. ஊழியத்தில் இருக்கிற குருக்கள், கன்னியாஸ்திரிகள் பெயர்கள் சொல்லி ஜெபிங்க. வைத்தியர்கள், தாதிகள் உங்கள் குடும்பத்தில் இருப்பார்கள், உறவிலே இருப்பார்கள். ஜெபிங்க. ஜெபிங்க. வைத்தியசாலையிலே இருக்கிற, வீட்டிலே படுக்கையிலே இருக்கிற ஒப்புக் கொடுங்க. பேர் சொல்லி ஜெபிங்க. Call on their name and pray, because Jesus knows your name. இயேசு சுவாமிக்குடைய பேர் தெரியும். Just offer each and every one of them who have requested your prayer during this time. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே.
மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. நாம் துயரி அருளான மனதை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் வீட்டில் பெருமை மகிமையோடு வீட்டில் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகும். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீ. அதிலே சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமா. இறைவா, பரிசுத்தமான இந்த திவ்ய நற்கருணையிலே உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை எங்களுக்காய் விட்டு சென்றீரே. நீர் உயிரோடும் ஆற்றலோடும் எங்களை காண்கிறவராய், தொடுகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை உணர்கிற நாங்கள் நற்கருணை பிரசன்னத்தின் வழியாய் உம்முடைய சகல ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வோமாக. சீவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பிரியமானவர்களே, நற்கருணை பிரசன்னத்திலே இருந்து ஜெபிக்க கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அநேகமாக எல்லாருடைய வீடுகளிலும் இன்று ஜெபமாலை ஜெபிக்க நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள். வணக்கமாத ஜெபங்கள். நாங்களும் யூடியூபினூடாக உங்களுக்கு தினமும் ஒரு தேவ அன்னையினுடைய தரிசனத்தை பற்றி பேசுகிறோம். வணக்க மாதத்துக்குரிய அந்த 3 கருத்துக்களையும் ஜெபங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதோடு சேர்த்து நாம் தியானிக்கிற ஜெபமாலை பிரார்த்தனையில் உள்ள தேவ தாயினுடைய அந்த பெயரின் மகத்துவம், அது ஏன் திருச்சபையில் நினைவு கூறப்படுகிறது, அதற்கூடாக இருக்கிற விசுவாச சத்தியம் என்ன என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆகவே இந்த மாதம் முழுவதும் உங்கள் வீடுகளிலே ஜெப விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து பரிந்துரை ஜெபங்களூடாக ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று வாழ்த்து நிற்கின்றோம். தேவதாயினுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். மரியாயே,
எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாமான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்து காத்துக் கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாமான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்து காத்துக் கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாமான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்து காத்துக் கொள்ளும். எனக்கு காவலா இருக்கிற சர்வேசுடைய சமணசானவரே, கிருபையாலும் இடத்திலும் படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து என்னை ஆண்டு வழி நடத்தியருளும். ஆமேன். அதிதூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளிலும் எங்களை தற்காரம் பசாசன் துட்ட தினத்திலும் அதன் கன்னிகளிலும் இருந்தங்களை காத்துக்கொள்ளும். தேவரீரதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையோடும் ஒன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமெங்கும் சுத்தி திரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்தில் தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமேன். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கடத்தில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. God bless you.